गाइस இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பொட்டக்கோழி சூப் வைப்பது எப்படின்றது தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பொட்டக்கோழி சூப் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு சட்டி வச்சாச்சு. இனிமே இது வந்து காஞ்சோனே எண்ணெய் ஊத்த வேண்டியதான். சட்டி காஞ்சோனே. சட்டி காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சோனே சோம்பு போடுங்க. அடுத்து பட்டையும் பூவும் போடுவோம். நல்லா இப்போ வேகுது பாருங்கள், எப்படி வேகுது பாருங்கள். அடுத்து தக்காளியை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து விட்டுக்கலாம். அப்புறம் மிளகா போட்டு சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா இதை கிண்டி விட்டுறணும், பச்சை வாசனை போகிற வரை. இப்போ நல்லா இப்போ கிண்டி விட்டுக்கலாம். இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அடுத்து தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள் கலர் எப்படி மாறுது பார்த்துங்க. அப்புறம் கல்லுப்பு கொஞ்சோண்டு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா அப்போ கறியை அலசி வச்சாச்சு. இப்போ போடலாம் பொட்டக்கோழியோட கறி. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அதோட நம்ம செஞ்ச இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து போட்ட மிக்சிங்கில் கோழியை போட்டு பரட்டிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஒரு 1/2 hour மூடி வச்சுக்கலாம். அங்கே ஓப்பன் பண்ணி காக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ கோழி நல்லா தண்ணியெல்லாம் விட்டுருச்சு. வாசனை சூப்பராக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கறி போடையிலேயே மஞ்சள் தூளும் போட்டுக்கணும். நாங்கள் மறந்துட்டோம், நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டோடு நிறையாவே தண்ணி விட்டுருக்கு. இப்போ நல்லா இப்போ கிண்டி விட்டுக்கலாம். வாசனை சும்மா தூக்குது காய்ஸ். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா அப்படி கிண்டி விட்டுக்கோங்க. அடுத்து மிளகாத்தூள் 2 டீஸ்பூன். அப்புறம் மல்லித்தூள் அது 3 டீஸ்பூன். அப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சூப்புக்கு வந்து எது ஹைலைட்னா மெயினானது காய்ஸ், சூப்புக்கு வந்து எது ஸ்பெஷல்னால் இதுதான். சீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடி, இது எல்லாத்தையும் தட்டிட்டு அம்மிக்கல்லில் அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து பச்சை தண்ணி ஊற்றினா செட் ஆகாதுன்னு கொஞ்சம் சுடு தண்ணி காய வச்சு வச்சுருக்காங்க, அதை ஊற்றிக்கலாம். இப்போ சுடு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது கொதிக்கிற வரை அப்படியே இருக்கட்டும். அப்படியே கொத்தமல்லி இப்போயே சேர்த்து விட்டுக்கலாம். இது இன்னும் தேவைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு டேஸ்ட்டு பொறுத்து நீங்கள் ஊற்றிக்கிட்டு சாப்பிட்லாம். இப்போ நல்லா 1/2 hour மூடி வச்சுக்கலாம். அப்புறம் நல்லா இப்போ தண்ணி கொதிச்சோன்னா நம்ம திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி கொதிக்குது பாருங்கள், மலன்னு. இது கொதித்து அப்படியே இறக்கணுன்னா சாப்பிட வேண்டியதான். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இப்போ சூப்பு ஊற்றி சோத்தோட சேர்த்து சாப்பிட போகிறாங்க எல்லோரும். 3 சூப்பர்.